வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் நிஃப்டி பார்த்தோம்னா ஒரு 0.69% வீழ்ச்சி அடைந்து 25,461 முடிவடைந்திருக்கிறது. சைக்கலாஜிக்கல் மார்க் 25,500க்கு கீழே முடிவடைந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் குளோபல் மார்க்கெட்லேயும் ஆசிய பங்கு சந்தைகளும் கிட்டத்தட்ட சற்றேறக்குரிய 1% மேல் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பட் அமெரிக்கா ஒன்றி ஒரு பெட்டர் பொசிஷனில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போது இந்தியாவை பொறுத்தவரை மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா அதுவும் 0.49% அண்ட் 0.3% அதிகரித்திருக்கிறது. ஸோ ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் அதில் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதுபோல் நம்முடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் கையிருப்பு பார்த்தோம்னா 700 பில்லியனை தாண்டி 705 பில்லியனாக முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த 700 பில்லியன் மார்க்குங்கிறது அதுவும் ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க்குன்னு சொல்லலாம். அதுபோல் எஃப்ஐஐ பார்த்தோன்னா நேற்றைய தினம் முண்டி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 544 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 8,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. செக்டாரை பொறுத்தவரை ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஐடி ஒரு நல்ல மொமெண்டம் இருந்ததுன்னு சொல்லலாம். மறுபுறம் ரியாலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எஃப்எம்சிஜி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண பங்குகள்னு பார்த்தோம்னாக்க ரேமண்ட், தென் அஸ்வதி கெமிக்கல்ஸ், இது ரெண்டும் பெட்டராக பண்ணினது. மறுபுறம் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம்னாக்க சமான் கேபிட்டல் அண்ட் ட்ரெண்ட், இது ரெண்டும் அண்டர் பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்கு. அதுபோல் சென்னை பெட்ரோலியமும் நன்கு பண்ணியிருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் 12%க்கு மேலே ஏறி இருக்கு. ஸோ மெயினாக செபி பார்த்தோன்னாக்க போன வாரத்தில் ஒரு நியூஸ் வந்தது இல்லையா, அதாவது அந்த யூஎஸ் ட்ரேடிங் ஃபர்ம் ஜான் ஸ்ட்ரீட்டை பார் பண்ணியிருக்காங்க. அதோட 4 கம்பெனிகள், குரூப் கம்பெனிஸ் அஃபிலியேட்டட் டு ட்ரேடிங் இந்தியன் மார்க்கெட்டில் அதையும் பார் பண்ணியிருக்காங்க. மெயினாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இன்ட்ராடே இண்டெக்ஸில் மேனிப்புலேஷன் பண்ணுறது, அதாவது அந்த வீக்கெண்ட்லேயும், அதாவது வீக்லி க்ளோசிங் இருக்கு இல்லையா, அதுமாதிரி மந்த்லி க்ளோசிங், இது ரெண்டுத்துலேயும் எஸ்பெஷலி ஃபார் த நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே என்ன பண்ணியிருக்காங்கனாக்க வாங்கி விற்றுட்டு ஒரு மாதிரியான ஒரு ஃபால்ஸ் வே ஆஃப் ஆக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி, ஸோ இம்ப்ரெஷன் ஆஃப் த மார்க்கெட் மொமெண்டத்தை தவறுதலாக மக்களை புரிய வச்சு அதிலிருந்து ஏமாற்றி பண்ணுற மாதிரியான ஒரு மேனிப்புலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் அந்த மாதிரியான ஒரு ஹை வாலட்டைல் மூவ், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே மூவ்மெண்ட் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இப்போ எல்லோருக்கும் இருக்கக்கூடியது வரும் வாரம் என்ன ஆகும், இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஜூலை 9 அன்னைக்கு இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலினுடைய அக்ரிமெண்ட் கன்ஃபர்மேஷன், அது எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது. மேலும் நம்மளுடைய அட்டென்ஷன்ஸ் எல்லாம் அதை தவிர டிசிஎஸ்னுடைய Q1 ரிசல்ட்ஸு வர வாரத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய இம்பேக்ட், இது ரெண்டும் முக்கியமாக சந்தைகளில் பார்க்க வேண்டியது. இதை தவிர பார்த்தோம்னாக்க எஃப்ஐனுடைய ஆக்டிவிட்டி இந்த வாரம் என்ன பண்ண போகிறாங்க, அதுமாரி ட்ரேட் இன் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அதனுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும். மெயினாக க்ரூட் ஆயில் ப்ரைஸஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இந்த ஒபெக் மீட்டிங்கில் 4.1 lakh பேரல் பர் டே மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸஸ் குறைய வாய்ப்புகள் இருக்குது. வாலட்டிலிட்டி குறையும், ப்ரைஸஸும் குறையும். அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவிலே ஸ்ட்ராங் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா மற்றும் நம்மளுடைய மழையினுடைய அளவு எபோவ் நார்மல், இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வரும் வாரத்தில் பார்த்தோம்னா யூஎஸில் எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. அதனுடைய அவுட்கம் இட்ஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுமாதிரி இன்ஃப்ளேஷன் டேட்டாவில் சைனா அண்ட் யூரோப் வரை இருக்குது. அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த பேங்கிங் சிஸ்டத்தில் உள்ள லிக்விடிட்டி பார்த்தோன்னு வச்சுங்களேன், சர்ப்ளஸ் 4 ட்ரில்லியனை அதிகரித்திருக்கிறது. லிக்விடிட்டி சர்ப்ளஸ் அது மாதிரி 3 வருஷத்தினுடைய உச்சத்தை தொட்டுள்ளது. என்றைக்குமே பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள லிக்விடிட்டி அதிகமாக இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அதில் ஒரு 30% மார்க்கெட்டுக்கு வரக்கூடும். ஸோ அதனால் மார்க்கெட் பெருசாக இறங்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய இம்ப்ளிகேஷனுங்க. ஸோ அதனால் ஜாகிரதையாக பார்த்துங்க. அடுத்தது மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்க
ஹெச்டிஎஃப்சி பேங்க் எம்டிக்கும் அந்த லீலாவதி மெடிக்கல் ட்ரஸ்ட் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சம் டிஸ்பியூட் இஸ் கோயிங் ஆன். ஸோ அது வந்து ஹெச்டிஎஃப்சினுடைய ப்ரைஸஸில் பார்த்தோன்னா வரக்கூடிய நாட்களில் இம்பேக்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுமாரி இந்தியாவினுடைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, லிஸ்டட் இன் பிஎஸ்சி, அதனுடைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் சிட்டிங் ஆன் மோர் தென் 5 trillion கேஷ் ஃபைல். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹோல்டிங் ஆன் கேபெக்ஸ். அதை வந்து எப்படி வந்து பண்ணணும், அதாவது எப்படி வந்து அந்த பணத்தை வந்து செலவு பண்ணணும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்படிங்கிறத இந்த அன்சர்டினிட்டினால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 255 பிஎஸ்சி கம்பெனிகள் லிஸ்டடில் இருக்கிறது, எக்ஸ்க்ளூடிங் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% இயர் ஆன் இயர் ரைஸ். இப்போ வந்து 5.09 trillion FY25ல கேஷாக பைலப் ஆகி உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மார்க்கெட்டில் பண்ணுவதற்கு உண்டான விஷயங்கள் இருக்குது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேயா, அதுக்காக தான் அதை வந்து இவ்வளோ விஷயமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது பார்த்தோம்னா துறைகளை பார்த்தோம்னு வச்சுக்கலேன், வர வாரத்தில் எகெயின் டிஃபென்ஸ் மொமெண்டம் இருக்கக்கூடும். ஆட்டோமொபைல் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கலில் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸில் நன்கு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கக்கூடும். தென் பிஎஸ்யூ பேங்க்ஸ், தென் என்பிஎஃப்சிஸ், தென் பேப்பர் ஸ்டாக்ஸ். பேப்பர் ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லோக்கல் கம்பெனிக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடும். அப்புறம் வந்து டெக்னிக்கலாக நம்மளுடைய சந்தைகளை பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு ரெனியூடு பையிங் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லோவர் லெவலில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அதாவது புல் வந்து இன்னும் ஸ்டில் தே ஆர் கீப்பிங் தேர் கண்ட்ரோல் இன் தேர் ஹேண்ட். அதனால் அது ரிலீஸ் பண்ணலை. அதனால் ரொம்ப பெருசாக விழாது என்பது தான் ஒரு இன்டைரக்ட் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த 25,500க்கு மேலே போச்சுன்னா அதுக்கு மறுபடியும் 25,650 to 25,800 ஒரு 300 புள்ளிகள் மேலே செல்லக்கூடும். கீழே பார்த்தோம்னா ஒரு 200 புள்ளிகள் கீழே இறங்கலாம். 25,300 வரலையும் வரலாம். அதுமாதிரி ஆம்ஃபியில் பார்த்தீங்கன்னாக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சில கம்பெனிகளை மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப்புக்கு மாற்றிருக்காங்க. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மஸ்தான் டாக், இந்தியன் ஹோட்டல்ஸ் அண்ட் சோலார் இண்டஸ்ட்ரீஸ். அதுமாரி சில கம்பெனிகள் லைக் ஹீரோ மோட்டோ காப், பாலி கேப் அண்ட் சுகி இதெல்லாம் லார்ஜ் கேப்லேருந்து மிட் கேப்புக்கு தாழ்த்தப்பட்டுள்ளது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டும். ஸோ நண்பர்களே, ஓவராலாக வரும் வாரத்தில் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. மேலும் ஸ்டாக் அண்ட் செக்டார் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் தான் இருக்கும். நாளைய தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.